வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டே, புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் கூட வெள்ளிக்கிழமை விடியும் வேலை விதவிதமாய் கோலம் போட்டேன், விதவிதமாய் கோலம் போட்டேன். என்ன இருந்தாலும் என்ன மாதிரி போட முடியாது. இந்த பொண்ணு எதுக்காக இங்கே வந்திருக்கா? என்ன பாபா கூப்பிட்டீங்களா? என்னடா அந்த பங்களாக்காரி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா? நான் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தேன், அங்க வந்து தொந்தரவு பண்ணாங்க. ஆமா பாபா, நான் பாபாட்டிக்கிட்டு இருந்தேன், அங்கேயும் வந்து தொந்தரவு பண்ணாங்க. ஆமா பாபா, நான் துணியை அலாசிக்கிட்டு இருந்தேன், அங்கேயும் வந்து தொந்தரவு பண்றாங்க. வாங்கடா. உலகத்துல இந்த மாதிரி யாரும் குழம்பு கலக்கவே இல்லை. நில்லுங்கடா. எதுக்காகடா அந்த பொண்ணு இங்க வந்து சமையல் கட்ட உட்கார்ந்து சமையல் பண்ணிட்டு இருக்கா? இது அங்க கேட்க வேண்டியதானயா? இப்படி விவரம் இல்லாம கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த விரல கடிச்சு எடுத்துருவேன். ஏன்டா இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏய் சொல்லுங்கடா. பாவா என்ன பாவா? நீயே போய் சமையல் கட்டல பாத்துக்கப்பா. என் வீட்டுல வந்து சமையல் செய்ய நீ யாரு? அன்னைக்கு தாலி கட்டினீங்க, இன்னைக்கு அரிசியை தூவி ஆசீர்வாதமும் பண்ணிட்டீங்க. இந்த வீட்டுக்குள்ள உன்னை யார்டி வர சொன்னது? எப்ப நீங்க என்ன தொட்டு தாலி கட்டினீங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஓஹோ அப்படியா? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. உனக்கு தாலி கட்டினது உன் கூட குடும்பம் நடத்துறதுக்காக இல்ல, உன் திமிர அடக்குறதுக்காக. இல்லைங்க, நீங்க நினைக்கிற மாதிரி. எதுக்காகடா அந்த பொண்ணு வெளியில போகணும்? எதுக்காக அந்த பொண்ணு வெளியில போகணும்னு கேக்குறேன். நீ பழி வாங்கணும்ன்றதுக்காக ஊரறிய 10 பேர் எதிர்க்க தாலி கட்டிட்ட. தாலி கட்டின பாவத்துக்காக வீடேறி வந்து அடுப்பத்தை வச்சிருக்கா. நீ பொஞ்சாதியா ஏத்துக்கிறியோ இல்லையோ, நான் மருமகளா ஏத்துக்க முடிவு பண்ணிட்டேன். நீ உள்ள போகணும். சரி மாமா. நெல்றி பாவா, எனக்கு கோவம் வரதுக்குள்ளே அவளை வெளியே போக சொல்லுங்க. டேய், அந்த பொண்ணு இங்கதான் இருக்கும். அவளை வெளியில போக சொல்றதா இருந்தா என்னையும் சேர்த்து வெளியில அனுப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? புரியலையா அவனுக்கு? ஆஹா, நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க, எல்லாரும் ஒன்னா இருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன, சின்ன மணியா பைத்தியக்கார மாதிரி வெளியே போயிட வேண்டியதான். பாவா, நடு வீட்டுல நின்னு வயிறறிஞ்சு சொல்றேன், 20 வருஷமா உங்க காலையே சுத்திக்கிட்டு வந்தா இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தவ இவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். நல்லா இருங்க பாவா, நல்லா இருங்க. மறந்துட்டீங்களா பாவா? மறந்துட்டீங்களா பாவா?
இந்த ஊரே பாக்குற மாதிரி சவக்காடு அடிச்சு என் தோலை உரிச்சவன் இவன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். உங்க தோல் மேலே வளர்ந்தா வெளியே போகணும். வெளியே போறேன். 14, 15, 12, 1. கத்த வராங்க. தலை சுத்துறா, ஒரு சோடா கொடு. என்ன சொன்னீங்க? தலை சுத்துறா. நீங்க ரொம்ப கொடுத்து வச்ச வரணும். எப்படி? உங்க தலை சுத்தம் போது உங்க முதுவை நீங்களே பாத்துக்கலாம் இல்லையா? எருவ மாட்டுக்கு பிறந்தவனே. வாங்க, என்னால ஏதாவது ஆகணுமா? ஒரு பிளாஸ்டிக் பூ கொடுங்க. தர்றேன், இப்ப தர்றேன். இந்தாங்க. இந்தாங்க காசு. பூக்கெல்லாம் நான் காசு வாங்குறது இல்லை. அதுலயும் உங்கள்கிட்ட வாங்கலாமா? ரொம்ப தேங்க்ஸ். நோ மெடிசன். என்னங்க சொல்லுங்க. இப்ப மணி என்னன்னு சொல்ல முடியுமா? இப்ப சொல்றேன். 10:30. என்ன இது 2 வாட்ச் பார்த்து மணி சொல்றீங்க? ஒண்ணுல சின்ன முள்ளு இல்லங்க, இன்னொன்னுல பெரிய முள்ளு இல்லங்க. மனுஷனா அவன்? இவளுக்கு போய் பூ கொடுத்துட்டேனே. ஏண்டா காட்ட வராயா? என்ன பத்தி கூலி என்னடா சொன்ன? என்ன சொன்னேன்? என்ன சொன்னியா? ஏடா என் மூஞ்சின குப்பை தொட்டியா? மலமலன்னு வேலையை பாருங்க. என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? டேய், பாபா சொல்லிட்டாரு, நம்ம குருநா இருக்கும் போதா ராத்திரியா பூவை சுத்துங்க. பூவை சுத்துறீங்களா? அதான் சுத்திக்கிட்டு இருக்காமே. அண்ணே என்னை கொஞ்சம் தூக்கி விடுங்க, நானும் பூ கட்டுறேன். உனக்கு தான் மேல எட்டாதுல, நீ ஏன் மேல கட்டணும்னு நினைக்கிற? மனுஷனா பிறந்துட்டா கொஞ்சமாச்சும் முயற்சி வேண்டாங்களா? இந்த முதலாத்து முடிகிற வரைக்கும் நீ இந்த பக்கமே தலை வச்சு கொடுக்கணும். எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சா? இதெல்லாம் நான் ஒருத்தனே செய்யறதுக்குள்ள ஒரே அலுப்பா போச்சு பாபா. சரி சரி விடு. அவன் வர்றதுக்குள்ளேயே மத்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு மலை மலைன்னு ஓடி போயிடுங்க. இல்லாட்டி அவன் சந்தேகப்படும். எங்களவா? ஆமாண்டா. ஏன் பாவா? என்னடா ஏன் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ல? அதெல்லாம் மனுஷனுங்களுக்கு கட்டாயம் நடக்கும். பாவம், நீ என்ன பண்ணுவ? இப்போ தலையில மட்டும் பூசி வச்சிருக்க, இத காதலையும் சொருகிட்டு பெருமாள் கோயில் பக்கத்துல போய் நில்லு, கட்டாயம் சுண்டல் கிடைக்கும். டேய், என்ன பாவா? எங்கடா போற? மேல போய் படுக்க போறேன். அந்த பொண்ணு மாடியில படுத்திருக்கா, நீ உள்ள போய் படுற. மாடி வரைக்கும் போக ஆரம்பிச்சிட்டாளா? நாளைக்கு கவனிச்சுக்கிறேன். பாவா, 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 எதுக்காக கதவை சாத்துறீங்க? பாவா, கதவை தருங்க. எந்திரி மேல. எதுக்கு கால்ல விழுந்த? உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு. இதெல்லாம் ஓயார்பாடா? இல்ல, நம்ம பண்பாடு. பணத்துமுறா? இப்ப இல்ல. இத நான் நம்பணுமா? நான் அதுக்காக சொல்லல. கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமா இல்ல? தாலி கட்டின புருஷனுக்கு முன்னால பொண்டாட்டி எதுக்காக வெக்கப்படணும்? அடிச்சு பல்லுகள் எல்லாம் கலட்டிடுவேன். அது உனக்கு தெரியுமா? நீங்க அடிச்சே கொன்னாலும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். அது உங்களுக்கு தெரியுமா? இதான் உன் முடிவா? இல்ல, ஆரம்பம். ஆரம்பம் இப்படி இருக்க கூடாது. வா. என்னடா? கதவை தரங்க. பேசாம உள்ளே படுறான். கதவை திறக்க முடியாது. நான் உயிரோட இருக்கணும்னா கதவை தரங்க. டேய், அந்த பொண்ணுக்கு ஒண்ணும் தெரியாதுடா. பாவண்டா. டேய், சுத்த பைத்தியக்காரனா இருக்கிறியடா. நம்ம வீடு தேடி வந்த பொண்ணை வீதியில நிக்க வச்சிருக்கிறிய. அவன் கிடக்குறான், நீ வாமா உள்ள. வாமா. நில்லு. அவர் பேச்ச கேட்கறதா இருந்தா உள்ள போ. என் பேச்ச கேட்கறதா இருந்தா அங்க போய் நில்லு. நான் ஏன் அவர் பேச்ச கேட்கணும்? டேய் சின்னமணி, சின்னமணி, டேய் நில்லுடா. பாவண்டா, அந்த பொண்ணை வெளியில நிக்க வைக்காத. உள்ள கூப்பிடுறா சின்னமணி. கண்ணு இல்ல, கூப்பிடுறா.
நான் ஏற்கனவே மண்டை காஞ்சு போயிருக்கேன். ஆமா, பேசாம போங்க. டேய் சின்னமணி, என்ன மழை வர மாதிரி இருக்குடா. வரட்டும். இப்படி சொன்னா எப்படிடா? அடுத்த வீட்டு பொண்ணு நாளைக்கு ஏதாவது ஆயிப்போச்சுன்னா நம்ம தாண்டா ஏய், பெண் பாவம் சும்மா விடாதுடா. சும்மா விடாம நான் குஸ்டோரே ஆனாலும் பரவாயில்ல, அவன் உள்ள வரக்கூடாது. சின்னமணி, எரிச்சல் கலப்பாதீங்க, அப்புறம் வாயா பையன் பேசிடுவேன். போங்க.